So Deuteronomy chapter 6 verse 5 to 9. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு, அவங்க சந்ததிக்கு கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 4வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் அவர் காட், த லார்ட் இஸ் ஒன். You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your strength. And 5வது வசனத்தை ரிப்பீட் பண்ணுறேன். You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your strength. And these words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children, and shall talk to them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up. And you shall bind them as a sign on your hand, and shall be as frontlets between your eyes. And then you shall write them on the doorpost of your house and on your gates. ஸோ இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு கமாண்ட்மெண்ட்டை தராரு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. பட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கமாண்ட்மெண்ட். அதாவது என்னென்னா, he wants his children to love him completely 100%. Love the Lord your God with all your heart, with all your soul, and with all your strength. இதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து மார்க்கில் வந்து மார்க்கு 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 29-30 வசனம் படிக்கும்போது, அப்போது உங்கள் ஸ்கிரைப்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அவரை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஃபஸ்ட் கமாண்ட்மெண்ட், இது வந்து ஃபஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்னென்னு கேட்கும்போது சொல்கிறாரு, த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த கமாண்ட்மெண்ட்ஸ், அது 29வது வசனம். ஜீசஸ் ஆன்சர்ட் him, the first of all the commandments is, Hear, O Israel, the Lord our God, the Lord is one, and you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை வருது, ஆனால் அந்த வேர்ட் மைண்ட் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த வேர்ட் மைண்ட் வருது. தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. மற்றது எல்லாமே சேமாக இருக்குது. ஒய் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆடிங் த வேர்ட் மைண்ட்? ஓகே, ஒய் இட் இஸ் நாட் ஆடட் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஹார்ட், லவ் யூர் லார்ட் வித் ஹால் யூர் ஹார்ட், வித் யுவர் சோல், வித் யுவர் ஸ்ட்ரென்த். இங்கே வந்து அதே இருக்கும், வித் ஆல் யுவர் மைண்டும் ஆட் பண்ணியிருக்காரு. ஏன் அதை ஆட் பண்ணார், ஆண்டவர் ஆட் பண்ணார்னா, இஃப் யூ ரியலி ரீட் ஆக்சுவலி ஈப்ரூஸில் நீங்கள் படிச்சிங்க வச்சுக்கோங்களேன். ஈப்ரூஸ் வந்து 8வது அதிகாரத்தில் 10th verse நீங்கள் படிச்சிங்கன்னா, God is talking about the commandment and the covenant. இந்த வந்து புதிய கவனன்ட் ஆண்டவர் தராரு நம்முடைய ஜனத்துக்கு. அப்போ this is the covenant that I will make with the house of Israel. After those days, says the Lord, I will put my laws in their mind and write them on their hearts, and I will be their God, and they shall be my people. ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா the people follow the commandment. அப்போது அவங்க வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பலியை செலுத்தி என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக தங்கள் பாவ அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இப்போ ஆண்டவர் வந்து க்ளீனாக கண்டுபிடிக்கிறாரு. அவங்க எங்கே பாவம் பண்ணுறாங்க, மைண்டில் பாவம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மைண்டில் வந்து பாவம் பண்ணுறனால தான் என்ன ஆகுது, அவங்க 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 அந்த பாவ அறிக்கை சொல்லி இல்லை அவங்க வந்து பலி செலுத்தினா கூட திருப்பி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பாவத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த மைண்டில் க்ளீன் ஆகணும். அப்படின்னா என்ன ஆகும், ஆண்டவர் அந்த மைண்டில் ஆண்டவருடைய தங்களுடைய சொந்த மைண்டை கூட என்ன பண்ணும், இருதயமும் சரி மைண்டும் சரி என்ன பண்ணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி சரண்டர். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, ஐ வில் புட் மை லா நாட் ஜஸ்ட் இன் அ டேப்லெட். அதாவது வார்த்தையை வந்து ஒரு டேப்லெட்டில் இல்லாட்டி ஒரு 10 கமாண்ட்மெண்ட் போட்டு படித்தா போதாது, அது எங்கே இருக்கணும், மைண்டில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். ஸோ தட் இஸ் த ரீசன் காட் சேஸ் இன் நியூ டெஸ்ட்மெண்ட் இந்த கமாண்ட்மெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, யூ ஷுட் லவ் மீ இன் எவ்ரி திங், இன் அடிஷன் டு தட் யூ ஷுட் ஆல்சோ லவ் மீ இன் யுவர் மைண்ட். அப்போது தட் மீன்ஸ் தேர் ஷுட் பி அ டோட்டல் சரண்டர். ஒரு முழு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு 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 சப்மிஷன் இருக்கணும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்
pretty good family. We've been brought up in a very good family. We know about God. We know about Jesus Christ very well. நல்ல சர்ச்சுக்கு போகிறோம். பட் are we really having that love for Christ? I don't think we have that love for Christ. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், we are really missing that mark. ஆண்டவரை வந்து நம்ம நேசிக்கிறது இல்லை. We have some difference between us and God. ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறோம், we are being pulled away from God. It can be our work, it can be money, it can be positions, it can be comfort, it can be anything that pulls away from God. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், if you really love a person, you will do everything for them, right? If you love a person, you want to do everything for them. And that love has to be two ways. It cannot be just one way. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து நேசிக்க சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, he also loved us. That's why if you read Romans chapter 5 and verse 8, 5வது அதிகாரம் 8வது வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா இது வந்து, but God demonstrates His own love towards us while we are still sinners, that Christ died for us. கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஸோ நம்ம பாவியாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். தட் இஸ் வேர் He showed His love. ஸோ அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது, this particular commandment which God is asking us, okay, you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேர் போட்டுக்கோங்க. Like for example, Sam, you shall love the Lord with your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength. Like Christ loves Sam with all his heart, with all his soul, with all his mind, with all his strength. It's a two-way. எப்போ வந்து நம்ம அதை உணர்கிறோமோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம், ஆண்டவரோடு உண்மையாகவே கிட்டே சேருவோம். இஃப் யூ do not love Christ, there is no point in going to a church. நீங்கள் எத்தனை சபைக்கு போனாலும் சரி, எத்தனை வசனங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் எத்தனை ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, if you do not have a time and a personal relationship with God, and really if you love God, you will read the Bible. Not just for the sake of reading, not because your parents are asking you to read. Because you love the Lord, you want to do it. You want to please Him. Jesus loved us. That's why He gave His life at the cross for us, right? Romans 5:8 ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார், He demonstrated His love. How are you going to demonstrate your love to Christ today? ஆண்டவர் உங்கள்கிட்ட பணம் கேட்கல, ஆண்டவர் உங்களுடைய சொத்து கேட்கல, உங்கள் எதுவும் கேட்கல. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கேட்குறாரு. Do you really love Him? From your heart, from your mind, from your soul, from your strength. That means you are nothing and everything is for Him. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை வந்து வெளி தேசத்தில் வெளி இடத்துல வச்சுருக்கிறாருன்னா ஒரு ஊழியக்காரராக வச்சுருக்கிறார். நாட் ஜஸ்ட் ஃபார் கோயிங் அண்ட் மேக்கிங் மணி. That is secondary. Making money is secondary. But that is not your goal. God wants you 100% as a missionary in that particular place. It can be in India, it can be outside India, anywhere. God has planted you like a seed. ஸோ நீங்கள் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற ரீசனே வந்து உங்கள் மூலமாக அநேக பேருக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களை ஒரு உதாரணமாக கொண்டு போய் வச்சுருக்கிறார். அப்போது யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் அது பண்ணலாம் இது பண்ணலாம். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர், ஏன்னா நீங்கள் ஆண்டவரால் என்ன இந்த குடும்பத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணிட்டார். எங்கே ஓடினாலும் சரி, எங்கே நீங்கள் தப்பிச்சு ஓடினாலும் உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். பிகாஸ் God knows that this generation is for me. I need this generation for my ministry. இப்போ நம்மலாம் வந்து ஆண்டருக்கு வந்து நம்ம பெற்றோர் நம்மளை ஒப்பு கொடுத்தனால நம்ம தப்பிச்சு போக முடியாது. நீங்கள் எங்கேனாலும் போனாலும் இழுத்து கொண்டு வந்து விட்டுருவார். இப்போ நம்ம யோனா கேஸாக இருக்கும். நம்ம கேஸ் யோனா கேஸ் தான். ஆண்டவர் நம்ம வந்து என்ன பண்ணிட்டார், நம்மளை இன்வெஸ்ட் பண்ணிட்டார். எஸ், இன்வெஸ்டட் ஹிஸ் லைஃப் ஆன் அஸ். ஸோ wherever you go, he will pull you down to do that job. ஸோ why I'm saying this is actually, நம்ம இன்றைக்கி நினைக்கலாம் நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், ஐ எம் வெரி ஹாப்பி,
எனக்கு வந்து ஏதோ சண்டே ஒரு சர்ச் போயிட்டு வந்தால் போதும், நல்ல ஒரு வர்ஷிப் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக, யாருக்கும் பிரச்சனை இல்லை, பிசாசுக்கும் பிரச்சனை இல்லை, கடவுளுக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டுருக்கேன், இல்லை ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் காட்ஸ் கால் இன் யுவர் லைஃப் டுடே. God wants you to love you totally. That means, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை அப்படியே உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். ஐம் கிவிங் மை லைஃப் டு யூ ஃபாதர் காட். லார்ட் யூஸ் மீ. என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட் யூஸ் மீ. தினமும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என் மைண்டை, என் ஆட்டை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால், என் கண்ணை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க. ஏன்னா நீங்கள் கண்ணில் பார்க்குறது தான் மைண்டுக்கு போகும், மைண்டுக்கு போகிறது தான் இருதயத்துக்கு வரும். ஸோ இட்ஸ் ஆல் லிங்க்ட், டோட்டலி லிங்க்ட். அப்போ நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட தினமும் உங்களை வந்து என்ன பண்ணணும், ஆண்டவரே என்ன ஜீவ பலியாக வைக்கிறேன். ரோமர் 12:1-2 ஜீவ பலியாக வைக்கிறேன். ஆண்டவரே என் கண்கள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்க 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 என்ன ஆகுனா, ஆண்டவர் உங்களை வந்து பரிசுத்தப்படுத்துவார். அண்ட் காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ. அண்ட் வென் யூ meet somebody, God is going to use you, but you will be telling something on their life, but that will be a prophecy for them. You will never know that, but God will use you as a vessel. உங்கள் மூலமாக அநேக பேருக்கு நீங்கள் சும்மா சாதாரணமாக ஜோம் பண்ணிங்க, அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். பிகாஸ் யூ லவ் த லார்ட். லவ்விங் த லார்ட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். தேர் இஸ் நோ சாய்ஸ். வில் யூன்னு ஆண்டர் கேட்கல, வில் யூ லவ் மீன்னு கேட்கல. யூ லவ் மீ வித் ஆல் யர் ஹார்ட். தட் இஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்படி நம்ம தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டவரை நேசிக்கும்போது, தட் மீன்ஸ் when you love a person, you give everything for them. That means your money, your position, your property, உங்கள் வீடு, உங்கள் காரு எல்லாம் ஆண்டவருக்கு தான், எல்லாம் ஒரு ஊழியத்துக்கு தான். உங்கள் வீட்டில் ஜெபம் எப்போனாலும் ஓப்பன் பண்ணி ஜெபத்துக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவீங்க. உங்கள் காரை எடுத்துகிட்டு போய் ஊழியம் செய்ய ரெடியாக போவீங்க. அதே போல் உங்கள் காசு எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் யூ லவ் த லார்ட். அண்ட் இட் இஸ் டூ வே. பிகாஸ் ஹீ லவ்ட் யூ. அவரு உங்களை நேசித்து தான் ரத்தத்தை கொடுத்தனால, பிகாஸ் பிளட் இஸ் லைஃப். அவருடைய லைஃபே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ் இஸ் த சேம் கமிட்மெண்ட் ஃப்ரம் அஸ். ஆர் வி ரெடி டு கிவ் அவர் லைஃப் டு கிரைஸ்ட்? அது ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இது நமக்கு மாத்திரம் இல்லை, சந்ததியாக பாருங்கள். யூ டீச் டு எ சில்ட்ரன். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்க உட்கார்ந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, கீப் ரிமைண்டிங் தெம். கீப் ரிமைண்டிங் தெம். இன்றைக்கி நம்ம யாரும் சொல்கிறதில்ல. இங்கே ஜூயிஷில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தே டூ தட். டுடே ஆல்சோ தே டூ. தி டீச் த கிட்ஸ் அப் டு த கிரேட் ஆஃப் 8th grade வரைக்கும் கிளாஸ் கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணுறாங்க. தே டீச் தெம். திஸ் இஸ் வாட் தே டீச் தெம். தே ரியலி டு நாட் நோ ஹூ இஸ் த ரியல் காட். அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ப்ராஃபட்டாக தான் பார்க்குறாங்க, ஒரு ரபியாக பார்க்குறாங்க, தவிர இஸ் நாட் அஸ் அ சேவியர் அண்ட் மெசேயர். ஆனால் ஆண்டவர் நமக்கு இவ்வளோ ஒரு கிருபையாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பட் வி ஆர் நாட் டீச்சிங் டு அவர் கிட்ஸ். டீச் தம் எவ்ரி டே. டீச் தம் எவ்ரி டே டு லவ் தம். டு லவ் தம் லைக் ஹவ் யூ லவ் கிரைஸ்ட். த சேம் வே யுவர் கிட்ஸ், உங்களோட சில்ட்ரன் ஹேவ் டு லவ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை அதே மாதிரி நேசிக்கணும் சின்ன வயசுலேருந்து. அந்தளவுக்கு சொல்லிக் கொடுங்க. பிகாஸ் யூ நோ வை, வென் யூ டூ தட், காட் வில் பிளஸ் யுவர் ஜென்ரேஷன். காட் வில் சேஞ்ச் யுவர் ஜென்ரேஷன். God will make your generation a blessing for so many people. நிறைய நாட்டில் நம்ம இது வசனத்தை மாத்திரம் இது இல்லை, எல்லாம் நம்ம வீட்டில் கூட அங்கங்கே இதை எழுதி வைக்கணுன்றாரு. பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் பற்றி தான், இயேசு கிறிஸ்து தான். லவ் த லார்ட், லவ் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். இன்றைக்கி நமக்கு ஆண்டவரை நேசிக்கக்கூடாதபடி என்னென்ன காரியங்களாக இருக்கும் நமக்கு தெரியும். நம்ம மறைக்க வேண்டாம். God knows who you are. அதே போல் சாத்தானுக்கு தெரியும் யார் நம்ம யாருன்னு. அதே போல் நமக்கு தெரியும் யார் நான். நம்ம 3 பேருக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் ஆஸ்க் காட் வேர் வி ஆர். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்.
ஆண்டவரே நீர் எப்படி என்னை நேசிச்சிரோ அதே மாதிரி நம்ம நேசிப்பேன், உமக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.